இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான முளைக்கட்டிய வெந்தயமும் வெண்டைக்காயும் வச்சு ரொம்ப டேஸ்டியான காரக்குழம்பு தான் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த குழம்பு எப்படி தாளிக்கிறதுன்னு நம்ம பார்த்துடலாம். நான் இந்த குழம்பு பார்த்திங்களா சட்டியில் தான் தாளிக்க போகிறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். நல்லெண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, பூண்டு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பூண்டு பொரிஞ்சதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அதுவும் சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ நாம் முளைக்கட்டி எடுத்து வச்சுருந்த வெந்தயத்தை சேர்த்துக்கலாங்க. நான் 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருந்தேன். நைட்டு வெந்தயத்தை ஊற வச்சு அந்த தண்ணியை காலையில் வடிச்சிட்டு ஒரு கிண்ணத்தில் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 3 டேஸ் வரைக்கும் நான் விட்டு இந்த அளவுக்கு முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கேன். பொதுவாகவே வெந்தயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. உடம்புக்கு ரொம்பவே நல்லது, எல்லாருக்கும் தெரியும். வெந்தயம் இந்த அளவுக்கு சேர்க்கும் போது ரொம்ப கசப்பாக இருக்குமோன்னு நினைப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக கசப்பாகவே இல்லைங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெந்தயத்தை சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காய் சேர்த்துக்கலாங்க. வெண்டைக்காயும் ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ இந்த சமயத்தில் 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி நான் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இது சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா தனியாத்தூள் எதுவும் சேர்க்கலை. நம்ம வெந்தயம் சேர்த்துருக்கிறதால அதோட ஃப்ளேவரே நல்லாயிருக்கும். இப்போ மிக்ஸி கப்பை கழுவிட்டு நான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். இப்போ குழம்பு கொதிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ புளியை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போது கொதிச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை இது செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது சூடான சாதத்துலேயும் நம்ம சாப்பிட்லாம், சப்பாத்திக்கும் நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும்.